தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். எங்களுடைய மக்களினுடைய வாழ்வியலை தேடிய மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கரவெட்டி பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட மத்தோனி கிராமத்தை நோக்கி வந்திருக்கின்றோம். இந்த மத்தோனி இந்த ஒரு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய சிறப்பான விடயங்கள் எல்லாவற்றையும் இன்றைய இந்த நிகழ்ச்சி தாங்கி வர காத்திருக்கின்றது. தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். மத்தோனி இந்த ஒரு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் மந்தை வளர்ப்பில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கே இந்த மந்தை வளர்ப்பின் மூலமாக அவர்கள் பால் கறந்து தாங்கள் பயன்படுத்தியதற்கு பிற்பாடு அந்த பாலை மத்து கொண்டு கடைவார்கள். அந்த ஒரு வழக்கம் இங்கே ஆரம்ப காலத்திலே இருந்திருக்கின்றது. அந்த மத்து கொண்டு பாலை கடைகின்ற அந்த ஒளி இந்த கிராமம் முழுவதுமாக கேட்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. பிற கிராமங்களில் இருந்து இங்கே வரக்கூடிய இந்த மக்கள் அந்த ஒளியை இந்த ஒரு கிராமத்தில் கேட்கக்கூடியதாக இருந்த காரணத்தினால் மத்து ஒலிக்கும் கிராமம் என்று சொல்லி இந்த கிராமத்தை அழைக்க தொடங்கி இருக்கிறார்கள். அந்த மத்தொலி கிராமம் என்பது பிற்காலத்திலே மருவி மத்தோனியாக வந்திருக்கின்றது. இதுதான் இந்த ஒரு கிராமத்தினுடைய பெயர் தோற்றம் பெற்றதற்கான காரணமாக இருக்கின்றன. இது பற்றிய விடயங்கள் இந்த கிராமம் ஆரம்ப காலத்தில் என்ன மாதிரி இருந்தது, ஆரம்ப காலத்தில் இங்கே இருந்திருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூலமாகவே நாங்கள் வெகு இலகுவாக கேட்டு அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதை தாண்டி இவர்கள் இவர்களுடைய தொழில் அடிப்படையில் இல்லைன்னு சொன்னால் இங்கே இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் சார்ந்து இவர்களுடைய வாழ்வியல் ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே வித்தியாசமாக இருந்திருக்கிறது. அது பற்றியெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய கதைகளை தொடர்ந்துமே கேட்கக்கூடியதாக இருக்கும். இவற்றை தாண்டி இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் பற்றிய காட்சிகள், இங்கே இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த நடவடிக்கைகள், கல்வி சார்ந்த நடவடிக்கைகள் என்று சொல்லி பல விதமாக நாங்கள் இன்றைக்கு இந்த கிராமத்தை பற்றி பேச போகின்றோம். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். மத்தோனி கிராமத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம். கரவெட்டி கிழக்கு கிராம சேவர் பிரிவிலிருந்து கருணவாய் கிழக்கு நாவலர் மடம் பகுதி வரை கரவெட்டி மேற்கு கிராம அலுவலர் பிரிவாக இருந்தது. 1950ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 300 குடும்பங்களுக்கு ஒரு கிராம அலுவலர் பிரிவு என்ற ரீதியில் எமது மத்தோனி கிராமம் உருவானது. மத்தோனி கிராமம் உருவான காலகட்டத்தில் மத்தோனியின் பெயர் வர காரணமாக இருந்தது. மத்தோனியில் கறவை பசுக்களை வளர்த்து அதில் பால் எடுத்து தயிராக்கி நெய் எடுக்கும் போது மத்தடித்த அந்த மத்தில் இருந்து எழுந்த தொனியை வைத்துத்தான் மத்தோனி என்ற பெயர் வர காரணமாக இருந்தது. இது கரவெட்டி என்கின்ற கற்றோர் நிறைந்த கரவெட்டி என்கின்ற ஒரு கிராமம். இந்த கரவெட்டி என்று சொல்லப்படுவது ஒரு கற்றறிந்தோர் வாழுகின்ற புகழ்பெற்ற
ஒரு கிராமமாக மிக நீண்ட காலமாக இருந்து வருகிறது. கரவை வேலன் கோவை சின்னத்தம்பி புலவரால் பாடப்பட்ட கரவை வேலன் கோவை என்பது இந்த கரவெட்டியின் மீது பாடப்பட்ட, இந்த கரவெட்டியை ஆண்ட வேலாயுத முதலியார் மீது பாடப்பட்ட ஒரு பிரபந்தம். அந்த வகையில் இப்படியான கரவெட்டி, புகழ்பெற்ற கரவெட்டியிலே மிக முக்கியமான ஒரு கிராமம் மத்தணி. இந்த மத்தணி கிராமம் என்பது சகல விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கிராமமாக காணப்படும். இந்த கிராமத்தினுடைய பெயர் மத்தொனி என்பது எவ்வாறு வந்தது என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் பிரதானமாக 2 தொழிலை செய்து வந்தார்கள். ஒன்று வேளாண்மை, அடுத்தது மந்தை வளர்ப்பு. இந்த மந்தை வளர்ப்பிலே வருகின்ற பால் தமக்கும் தாம் சார்ந்த ஆலயங்களுக்கும் கொடுத்த மிகுதியை அவர்கள் மத்து கொண்டு கடைகின்ற அந்த ஓசை அதிகாலையிலே இந்த கிராமத்தை நோக்கி வருகின்ற பிற கிராமத்தவர்கள் வருகின்ற போது இந்த ஓசை அவர்களுக்கு கேட்கும். அவர்கள் மத்து ஒலிக்கும் கிராமம் என்று சொல்லி அது பிற்காலத்திலே அது மருவி மத்தொனியாக வந்தது. ஏன் பிற கிராமத்தவர்கள் இந்த கிராமத்தை நோக்கி வந்தார்கள் என்றால், இந்த கிராமத்திலே ஒரு சந்தை அமைப்பு இருந்தது. நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக சந்தை அமைப்பு இருந்தது. இப்பொழுது நீங்கள் எடுத்த சந்தை அமைப்பு அது. அதே போன்று நல்ல சோதிடர் இருந்தவர். அதே போன்று வைத்தியம், தமிழ் வைத்தியம் இருந்தது. கள்ளித்திடல் வீரகத்தி என்று சொல்லப்படுகின்றவர். அதே போன்று மேற்கு வைத்தியம் பார்க்கப்பட்டது. அதேபோன்று விழுந்து முறிவு சுழுக்களுக்கு புக்கை கட்டுகின்ற இடம், அதற்கு பற்று போடுகின்றவர்கள் இங்கே இருந்தார்கள். அதேபோன்று மிகச்சிறந்த ஆசிரியர்கள் இருந்தார்கள். மிகச்சிறந்த வேளாண்மை செய்பவர்கள் இருந்தார்கள். இவ்வாறு பல துறை அதேபோன்று எங்களுக்கு பின்னாலே இருக்கின்ற இந்த தொண்டமனாறு நீரேரி பரப்பிலே அதிகாலையிலே கண்டி மீன் பிடித்தல் என்று சொல்லுகின்ற அந்த மீனை பிடித்து வியாபாரம் செய்கின்ற, சந்தையில் வச்சு செய்கின்ற போது அதை வாங்குவதற்காக ஏராளமான மக்கள் வந்தார்கள். அந்த காலத்திலே இந்த பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ந்த இடத்தை நோக்கி மேலும் 3000க்கு மேற்பட்ட மக்கள் காலை உணவு பெறுவதற்காக, சாத்திரம் பார்ப்பதற்காக, தங்களுடைய நோய் நொடிகளை தீர்ப்பதற்காக வந்த காரணத்தினால் அவர்களுடைய காதிலே ஒலித்த இந்த மத்தொலியை வைத்து மத்தொனி என்ற கிராமம் பிறந்தது. இது கரவெட்டியினுடைய ஒரு பூர்வீகமான ஒரு பெயர் கொண்ட ஒரு கிராமம். இந்த கிராமத்தை சுற்றி பல குளங்கள் இருக்கின்றன. வெள்ளைப்புத்து குளம், வைரவில்லன் குளம், தாளங்குடி முருகமூர்த்தி குளம், இங்கே இருக்கின்றது புதுக்குளம், அங்காலே சண்டில் குளம் என்று பல குளங்கள் இதை சுற்றி இருந்தது. மக்களுடைய எப்பொழுது பூர்வீகமான மக்கள் யார் என்று நாங்கள் எடை போடுவதாக இருந்தால், எங்கே துறவு குளம் அதிகம் இருக்கிறதோ அந்த பிரதேசத்திலே தான் பூர்வீகமான மக்கள் வாழ்வார்கள் என்பது ஆராய்ச்சியாளர்களுடைய துணிந்த முடிவு. அந்த வகையிலே இந்த குளங்களை அண்டி வாழ்ந்த மக்கள் தான் பூர்வீகமான இந்த பிரதேசத்து மக்கள் என்பது ஆராய்வின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த கிராமத்திலே உள்ள மக்கள் முழுக்க கடவுள் மீது பக்தியுடையவர்களாகவும், இந்த கிராமத்தை சுற்றி இருக்கின்ற 4 கோயில்கள், அதே போல ஒரு கிறிஸ்தவ ஆலயம், இவ்வளவு மக்களும் ஒன்றாக தாங்கள் இணைந்து வாழ்ந்த ஒரு கிராமம். இந்த கிராமத்தினுடைய பிரதான வாழ்வாதாரங்களாக இன்று காணப்படுவது, அன்று
காலை அன்று காணப்பட்ட அதே வாழ்வாதாரங்களை இன்றும் மக்கள் தொடர்ந்து பின்பற்றுகின்றார்கள். காலை ஆகாரங்களை செய்து விற்றல், மந்தை வளர்த்து பால் விற்றல், வேளாண்மை வயல் வேளாண்மையின் மூலம் நெல்லுகள் பெற்றுக்கொள்ளல். அதேவேளை இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் மிகவும் கல்வி அறிவுடையவர்களாக இருக்கின்றார்கள். பல பொறியியலாளர்கள், வைத்தியர்கள், நிர்வாக உத்தியோகத்தர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், பல புகழ்பெற்ற கிராம அதிகாரிகள் என்று பல்துறை விற்பன்னர்களும் இந்த கிராமத்திலே வாழ்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இப்பொழுதும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மத்தனி கிராமத்தினுடைய இக்கால நிலையை நாங்கள் பார்க்கின்ற போது அநேகமான இளைஞர்கள் கல்வியின் மீது நாட்டம் கொண்டவர்களாக இருக்கின்ற அதே நேரம் அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் இன்மையால் அவர்கள் ஒரு விரக்தி நிலையிலே காணக்கூடியதாக இருக்கிறது. விவசாயத்தை செய்வதற்காக புறப்படுகின்ற போது இந்த எங்கள் பிரதேசத்தில் இருக்கின்ற குளங்கள் சரியான முறையிலே பராமரிக்கப்படாததின் காரணத்தினாலே வேளாண்மை வானம் பார்த்த பூமியான வேளாண்மையையே மேற்கொள்ள வேண்டி இருக்கின்ற போது, மழை பொய்க்கின்ற போது அந்த கிராமத்தினுடைய விவசாயம் சீரழிந்து போகிறது. இந்த கிராமத்திலே நான் குளங்களை சொல்வது போன்று தோட்டப்புறங்களாக நீங்கள் பார்த்தால் ஆலடி வெள்ளன், அலந்தனி, ஆவரம்பிட்டி என்று கஞ்சாம்பாதி என்று சொல்லப்படுகின்ற மிளகாய், கத்தரி, தக்காளி போன்ற கீரை போன்ற பயிர்கள் செய்கின்ற அந்த மேட்டு நிலங்கள் நன்னீர் உள்ள இடங்களாக அவை காணப்பட்டன. அவை இன்று பயிர் செய்யாத பிரதேசமாக இடங்களாக காணப்படுவதனுடைய காரணம் ஒன்று சரியான விற்பனை வசதியின்மை, இரண்டாவது நீர் வசதியின்மை, அதற்கான ஊக்குவிப்பு இல்லாத காரணத்தினால் இன்று இந்த விவசாய நடவடிக்கை நலிந்து போய் காணப்படுகிறது. அதுபோன்று வயல் வேளாண்மையிலும் பல இயற்கை அழிவு காரணமாக அந்த வயல் வேளாண் செய்வதிலே பல மக்கள் இன்று அதை செய்வதை விடுத்து வேறு யாரும் கொடுத்து அவர்கள் சும்மாக இருக்கின்ற நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்று இருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள் சுயதொழிலை ஊக்குவிக்கும் முகமாக புலம்பெயர் நாட்டில் வாழுகின்றவர்களும் சரி, எங்களுடைய அரச இயந்திரத்தில் இருக்கின்ற அதிகாரிகளும் சரி, அதை ஒழுங்குமுறையிலே எடுப்பார்களாக இருந்தால் இந்த கிராமம் தொடர்ந்தும் ஒரு புகழ்பெற்ற கிராமமாக மிளிரும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மத்துனி இந்த ஒரு பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல தான் கல்வி பாரம்பரியம் மிக்க ஒரு பிரதேசமாக இருக்கிறது. கல்வி சார்ந்து பல வகையில் தங்களை முன்னேற்றி கொண்ட பல பேரை பற்றியெல்லாம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதை தாண்டி இந்த ஒரு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய சரஸ்வதி மகளிர் வித்தியாலயத்தை நோக்கித்தான் வந்திருக்கின்றோம். இந்த ஒரு பாடசாலை பற்றிய காட்சிகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை தாண்டி இந்த ஒரு பாடசாலைக்கு இருக்கக்கூடிய இந்த வரலாற்று பின்னணி, இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது, அதன் பிற்ப
செயற்பாடு என்ன மாதிரியெல்லாம் இங்கே இந்த கல்வி செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன என்பது தொடர்பாக எல்லாம் நாங்கள் இந்த பிரதேசத்தை சார்ந்தவர்கள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு பாடசாலை தாண்டி அயலிலே இருக்கக்கூடிய ஏனைய பாடசாலைகளுக்கும் இந்த பிரதேசத்து மாணவர்கள் சென்று கல்வி கற்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. அந்த பாடசாலைகள் தொடர்பாகவும் அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். கரவட்டி பிரதேசத்திலே 4 பாடசாலைகள் இருக்கின்றன. அதில் மாணிக்கவாசக வித்தியாலயம், சரஸ்வதி வித்தியாலயம், விக்னேஸ்வரா கல்லூரி, கர்ணவாய் தெற்கு விநாயகர் வித்தியாலயம். இந்த 4 பாடசாலைகளையும் உருவாக்கியது ஒருவர், அதாவது கரவட்டியினுடைய சிற்பி என்று சொல்லப்படுகின்ற செய்து நிலையிட்ட மாப்பான முதலியார் சித்தமணியம் அவர்கள். 1901ஆம் ஆண்டு மாணிக்கவாசக வித்தியாலயமும் 1905-6ஆம் ஆண்டுகளிலே சரஸ்வதி மகளிர் வித்தியாலயமும் 1917ஆம் ஆண்டு கரவட்டி விக்னேஸ்வர கல்லூரியும் 1932ஆம் ஆண்டு கரவட்டி கர்ணவாய் தெற்கு விநாயகர் வித்தியாலயமும் இவர்களுடைய பரம்பரையாலே, இவர்களுடைய காணியிலேயே, இவர்களுடைய சொத்தினாலே உருவாக்கப்பட்டது. இதிலே ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், உருவாக்கிய ஸ்தாபர்கள் எவரும் தங்களுடைய பெயரையோ தங்கள் பிள்ளைகளின் பெயரையோ அந்த பாடசாலைகளுக்கு சூட்டவில்லை என்பது இந்த பிரதேச மக்களினுடைய சிறப்பை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அவர்களுடைய சிறப்பை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே கரவட்டி சரஸ்வதி வித்தியாலயம் இந்த பிரதேச பெண் பிள்ளைகள் படிப்பதற்காக உருவாக்கப்பட்ட, வடமராட்சியிலேயே உருவாக்கப்பட்ட முதலாவது இந்து பெண்கள் பாடசாலை. இந்த பிரதேசத்திலே பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக கடந்த நூற்றாண்டினுடைய முற்பகுதியிலேயே 1906ஆம் ஆண்டிலே உருவாக்கப்பட்டது சரஸ்வதி மகளிர் வித்தியாலயம். இந்த சரஸ்வதி மகளிர் வித்தியாலயம் கரவட்டி பெண் பிள்ளைகளினுடைய கல்வி முன்னேற்றத்தை நோக்காக, கல்வி அறிவற்ற காலத்திலேயே பெண்களும் கல்வியிலே கற்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு எங்களுடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்று வந்தது. அப்படி இருந்தும் பல புகழ்பெற்ற எங்கள் பிரதேசத்திலே புகழ்பெற்ற பெண் அதிபர்கள், பெண் நிர்வாகிகளை உருவாக்கியது இந்த சரஸ்வதி மகளிர் வித்தியாலயம். இந்த சரஸ்வதி மகளிர் வித்தியாலயத்திலே தான் இந்த ஆலயத்தினுடைய தலைவரும் தமிழர் விடுதலை கூட்டணி அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரமாக இந்த சிவசிதம்பரம் அவர்கள், அதே போன்ற பேராசிரியர் காத்தியர் சிவத்தம்பி ஆகியோர் இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர்களாக கற்றார்கள் அயலிலே இருந்த காரணத்தினால். இதே போல் இன்னும் பல ஆண்களும் அந்த பாடசாலையிலே மிக வரையறுக்க மணியகாரன் குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் அந்த பாடசாலையிலே தான் கற்றிருந்தார்கள். ஆனால் முழுக்க பெண்கள் பாடசாலை, அதே நேரம் பெண்களையே அதிபராக கொண்டு முதல் ஆரம்ப காலத்திலேருந்து இயங்கி வந்தது. அங்கே அதிபராக இருந்த ஒருவர், ஆரம்ப காலத்தில் அதிபராக இருந்த ஒரு ஆசிரியை அண்மை காலத்திலே தான் மரணமடைந்தவர். இந்த காலத்துக்கு காலம் இலங்கை அரசாங்கத்தினுடைய கொள்கைகளின் காரணமாக அந்த பாடசாலை பின்னர் கலவன் பாடசாலையாக மாறி பின்னர் நலிவடைந்து இன்று ஒரு சில மாணவர்களுடன் இருக்கின்ற ஒரு பாடசாலையாக சுருங்கிவிட்டது. அதற்கு பல காரணம். ஒன்று, புலம்பெயர்ந்து மக்கள் வேறு இடங்களுக்கு சென்றது. உள்ளூரில் இருக்கின்ற மக்கள் நல்ல இடங்களை நோக்கி நகர்ந்த காரணத்தினால் அந்த பாடசாலையினுடைய மாணவர்கள் தொகை மிக குறைந்து சென்றிருக்கின்றது. ஆனால் இன்றும் அது சரஸ்வதி மகளிர் வித்தியாலயம் என்ற பெயரோடையே இயங்கி வருகின்ற
இது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அங்கே 7 ஆசிரியர்கள், ஒரு அதிபர், 7 ஆசிரியர்கள் கல்வி கற்கின்ற அதே நேரம் கிட்டத்தட்ட ஒரு 100 மாணவர்கள் அங்கே கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த பாடசாலை ஒரு காலத்திலே கரவட்டி பிரதேசத்திலே எந்த ஒரு மகளிர் பாடசாலை இல்லாத காரணத்தாலே இதை நாங்கள் ஒரு மகளிர் பாடசாலையாக உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் இருந்தபோது சில அரசியல் காரணங்களின் காரணமாக அது தவறிப்போனதால் இன்று அந்த பாடசாலை நலிவடைந்து காணப்படுகிறது. மத்தோனி கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய தொழில் நடவடிக்கைகள் பற்றி பார்த்தால், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல மந்தை வளர்ப்பு அன்றைக்கு தொட்டு இன்றைக்கு வரைக்குமே இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரதான தொழிலாக இருக்கிறது. அதே போல தான் விவசாயம், அதிலும் குறிப்பாக வயல் நிலங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மழை கிடைக்கக்கூடிய காலத்தை பொறுத்து இவர்களுடைய இந்த வயல் செய்கையெல்லாம் அமைய பெறுகின்றது. அதை தாண்டி தோட்ட நடவடிக்கைகளும் இருக்கின்றன. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த நீர் சார்ந்த பிரச்சனைகள், உவர் நீர் இருக்கக்கூடியதனால் இந்த தோட்ட செய்கைகளோ வயல் செய்கைகளோ அவ்வப்போது பாதிக்கப்படுவதாக கூட அறியக்கூடியதாக இருக்கிறது. இவற்றை தாண்டி அரசாங்க தொழில் புரிகின்ற மக்களும் இங்கே இருக்கிறார்கள். குறிப்பிட்ட அளவு கடல் தொழிலில் ஈடுபடுகின்ற மக்களும் இருக்கிறார்கள். இந்த விடயங்கள் தொடர்பாக, இங்கே இருக்கக்கூடிய வயல் நிலங்கள் தொடர்பாக, அதை தாண்டி இங்கே இந்த ஊரை சுற்றி பல குளங்கள் இருப்பதை அறிய முடிகிறது. ஆனால் அந்த குளங்கள் எல்லாமுமே இப்போது சரியான முறையில் பராமரிக்கப்படுவதில்லை என்றும், அந்த ஒரு காரணத்தினால அந்த குளத்திலே நீரை தேக்கி வைக்க முடியவில்லை. நீரை தேக்கி வைக்க முடியாதால வயல் நிலங்களுக்கு அவற்றை பயன்படுத்த முடியவில்லை. இப்படி என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தொடர்பாக கூட அறியக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான விடயங்களை தொடர்ந்துமே பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொழில்களை கொண்டது. ஒன்று விவசாயம், ஒன்று கடற்தொழில். விவசாயம் சார்ந்த நிலங்கள் ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவுகளில் உள்ளது. கடற்தொழில் வெள்ளை பாலத்திலிருந்து துன்னால தெற்கு வர நீண்டு கொண்டே போகிற கடற்பரப்பில் தொழில் செய்வதையும் கொண்டிருக்கின்றது. ஆரம்ப காலங்களில் எமது கிராமத்திற்கு தேவையான வளங்கள் இருந்து வந்தது. தற்போது அவை அழிந்து விட்டன. பொதுவாக மத்தோனியில் பசு வளர்த்து பால் எடுத்து தயிராக்கி வந்தவர்கள் தற்போது இப்போ அந்த தொழிலையே காண முடியாமல் உள்ளது. அதே போன்று கடற்தொழிலாளர்களுக்கும் சுமார் 5 வருடத்துக்கு முன்னாடி நன்னீர் திட்டமாக்குதல் தொடர்பான விடயத்தில் கடற்தொழிலாளர்களின் அனுமதியுடன் அவர்கள் நன்னீர் மீன் திட்டத்தை உருவாக்கினதால் இவர்களுடைய மீன் வளம் பாதிக்கப்பட்டு
அவர்களுடைய வாழ்வாதாரம் சரியான ஒரு கேள்விக்குறியாக வந்தது. தற்போது அவர்களுக்கான வாழ்வாதார மேம்பாட்டிற்காக 2019ஆம் ஆண்டு 34 அங்கத்தவர்களுக்கு கடற்றொழில் உபகரணங்கள் வழங்கப்பட்டது. பொதுவாக மத்தொனி கிராம அலுவலர் பிரிவில் 90க்கும் கூடுதலாக பெண் தலைமைத்துவ குடும்பங்களை கொண்டிருக்கின்றது. அரச அலுவலர் குடும்பங்களும் உள்ளது. வெளிநாடு என்ற வகையான குடும்பங்களும் உள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களாக 190 குடும்பம் அளவில் எமது கிராமத்தில் வசித்து வருகிறது தற்போதும். அது தவிர மாத கிராம அபிவிருத்தி சங்கத்தில் 65 பேர் அங்கத்துவராக இருந்து வருகிறார்கள். அதில் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் யாவரும் கடன் எடுத்து கட்டி வருகிறார்கள். தற்போதும் நாங்கள் கடன் கொடுத்த நிலையில் இல்லோம். ஆனால் கடன் கொடுப்பதற்கும் எங்களிடம் போதிய அளவு நிதி இல்லாமை ஒரு காரணமாக உள்ளது. இரண்டு பிரதான கோயில்களும் ஒரு 5ஆம் ஆண்டுக்குட்பட்ட ஒரு பாடசாலையும் 2 முன்பள்ளிகளும் 3 விளையாட்டுக் கழகங்களும் 3 சனசமூக நிலையங்களும் இயங்கி வருகின்றன. அது தவிர ஒவ்வொரு வளங்கள் ரீதியாகவும் உருவாக்கப்பட்டு வரும் நிர்வாகங்களுக்கும் எங்களுடைய கிராமத்தில் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. கல்வி பாரம்பரியம் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த கரவட்டி பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இந்த மத்தொனி பிரதேசம், இந்த பிரதேசம் பற்றிய பல விடயங்களை தான் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் தொடர்ந்துமே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே சைவ பாரம்பரியம் இல்லைன்னு சொன்னால் சைவ மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருக்கின்றது. அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த கோவில்கள் மிகவும் தொன்மை வாய்ந்த கோவில்களாக இருக்கின்றன. குறிப்பாக கரவை வெள்ளன் விநாயகர் கோவில், அந்த கோவிலினுடைய காட்சிகள், அந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய வரலாறுகள் பற்றியெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை தாண்டி முங்கொடை முருகன் கோவில், தாளங்குழி முருகன் கோவில், ராசப்பா வளவு வைரவர் கோவில் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் பற்றிய காட்சிகளை பார்க்கலாம். அதை தாண்டி இந்த கோவில்களுக்கும் இந்த பிரதேசத்திலே வாழக்கூடிய மக்களுக்குமே இடையிலே இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள், இந்த கோவில்கள் சார்ந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் என்று சொல்லி இந்த மக்களினுடைய இந்த வாழ்வியலும் இந்த கோவில்களோடு எப்படி இணைந்திருக்கின்றது என்பது தொடர்பாக எல்லாம் பல விடயங்களை நாங்கள் தொடர்ந்துமே நிகழ்ச்சியின் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். மத்தொனி கிராமம் பற்றிய பல விடயங்களை இன்றைய நிகழ்ச்சி தாங்கி வரப்போகின்றது.
ஒல்லாந்தர் காலத்துக்கு முன்பிருந்தே இந்த ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய பெயர் கரவட்டி வில்லன் விநாயகர் ஆலயம். இதனை கிராய் பிள்ளையார் கோவில் என்றும் கூறுவார்கள். இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்று சொல்லப்படுகின்ற போது இந்த ஆலயத்திலே நான் நிற்கின்ற இடத்துக்கு நேரே பின்னாலே இருக்கின்ற இலிப்பை மரத்திலே ஒரு வைரவர் ஆலயம் இருந்தது. அந்த வைரவர் ஆலயத்தை பராமரித்து வந்தவர்கள் அந்த ஆலயத்துக்கு அந்த வைரவர் ஆலயத்துக்கு ஒரு கொட்டில் போடும் முகமாக அந்த மரத்தை வெட்டிய போது ஒரு சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டவுடன் அவர்கள் பயந்து இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற கிராம அதிகாரியை அழைத்து வந்து அதை வெட்டி பார்த்தபோது அதனுள்ளே ஒரு விநாயகர் உருவம் இருந்தது. அந்த விநாயகர் உருவத்தை எடுத்தவருடைய பெயர் வீரகத்தி. அந்த வெட்டப்பட்டதன் காரணமாக அந்த விநாயகருக்குடைய சேதம் ஏற்பட்டபடியால் இந்த விநாயகருக்கு பெயர் வீரகத்தி சேதக விநாயகர். இப்பொழுதும் அதுவே மூலவராக இருந்து இந்த ஆலயம் நடந்து கொண்டிருந்த போது பல அசம்பாவிதங்கள் தீ எரிப்பு சம்பவங்கள் இடம்பெற்ற காரணத்தினால் அந்த மூலவரை மாற்ற வேண்டி ஏற்பட்டது. இப்பொழுது அந்த மூலவர் விநாயகர் இந்த ஆலயத்தினுடைய தென்மேற்கு மூலையிலே வைக்கப்பட்டு வழிபாட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தை அதன் காரணமாக எரிந்த பிள்ளையார் என்றும் சொல்லுவார்கள். இந்த ஆலயத்திலே எரிந்தபோது இருந்தவர்களை வானக்காரன் வீட்டார், பாடியப்பா வீட்டார் என்றெல்லாம் சொல்லப்படுவதுண்டு. இது ஒரு பூர்வீகமான ஆகமங்கள் நிரம்பிய ஒரு உத்தம கட்டுமானங்களை கொண்ட ஒரு ஆலயம். இந்த ஆலயத்திலே 11 தினங்கள் உற்சவம் நடைபெறும். ஒரு ஆண்டும் வருகின்ற சித்திரா பௌர்ணமி காலத்திலே தீர்த்தோற்சவம் இடம்பெறும். தீர்த்தோற்சவம் இந்த எங்களுக்கு பின்னாலே இருக்கின்ற கேணியிலே இடம்பெறுகின்றது வழக்கம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பூங்காவன மண்டபம் 6ஆம் திருவிழா உபயமாக நடைபெறும். கிட்டத்தட்ட இந்த ஆலயத்திற்கு 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இணைந்துதான் இந்த திருவிழாக்களை 11 நாட்களும் நடத்துவது வழக்கம். இது சைவ குருமார்களினாலே நடைபெறுவது. 3 நேரமும் தோய்ந்து உள்சென்று உள்ளே இருக்கின்ற ஆடையை தரித்துத்தான் அந்த குருக்கள் பூசையாக்குவார்கள். 3 நேரமும் அமுது படைக்கப்படும். இந்த ஆலயத்தினுடைய வழித்தோன்றர்கள் சேது நிலையிட்ட மாப்பான முதலி பரம்பரையினர். அவர்கள் வடமராட்சி தென்மராட்சி மதத்தினுடைய மணியகாரனாக இருந்த சேது நிலையிட்ட மாப்பான முதலி சிற்றம்பலம் அவர்களுடைய வழித்தோன்றலிலே வந்தவர்கள் தான் இந்த ஆலயத்தினுடைய வழி நடத்தியவர்கள். அதன் பின்னர் எல்லோருக்கும் தெரிந்த புகழ்பெற்ற தமிழ் தலைவர் திருமு சிவசிதம்பரம் அவர்கள் இந்த ஆலயத்தினுடைய தலைவராக இருந்தவர். அந்த வழியிலே இந்த ஆலயம் சகல எல்லோரையும் இணைத்து ஒன்றுபடுத்தி பல சமூக கட்டமைப்புகளை ஒன்றாக்கி நடைபெறுகின்ற ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கிறது. இந்த ஆலயத்தினுடைய மொத்த பரப்பளவு 348 பரப்பு கொண்ட இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 35 ஏக்கரிலே இந்த ஆலயம் இருக்கிறது. 3 வீதிகளை கொண்டது. கருங்கல்லினால் வடிவமைக்கப்பட்ட இந்திய சிற்பாசாரிகள் மூலம் வடிவமைக்கப்பட்ட மிக சிறப்பான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற மிக பிரபல்யமான உற்சவங்கள் என்று சொல்லுகின்ற போது விதைத்தல், அதேபோன்று புதிரெடுத்தல், புதிதுண்ணலாகிய கருமங்கள் மிகச் சிறப்பாக நடைபெறும். இந்த பிரதேசத்திலே வாழ்பவர்கள் வேளாண்மை செய்பவர்கள், வேளாண்மையை பிரதானமாக கொண்டு செய்பவர்கள். இந்த ஆலயத்தினுடைய தெற்கு புறத்திலே உள்ள வயல்களிலே ஏராளமான நெற்கள் விதைக்கப்பட்டு அறுவடை செய்யப்படுவதுண்டு. இந்த அறுவடை காலத்திலே இந்த பாதையாலே போகின்றவர்கள் தங்களுடைய வயலிலே விளைந்த நெல்லின் ஒரு பகுதியை இந்த ஆலயத்திலே கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதை சொல்லுவது மீசுபலி என்று சொல்லப்படும். மீசுபலி என்பது
அந்த முதல் அளக்கின்ற நெல்லை இறைவனுக்கு படைப்பது, அவை இறைவனுக்கு பலியிடுவதாக அதை கருதி கொண்டு அதை செய்வார்கள். எனவே கரவெட்டி வெல்லன் விநாயகர் ஆலயம் என்பது மிகவும் புகழ்பெற்ற 3 வீதிகளை கொண்ட மிகச்சிறந்த கட்டுமானங்களை உடைய பல ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபடுகின்ற ஒரு ஆலயமாக கருதப்படும். இந்த கிராமத்துடன் அண்டிய ஆலயங்களாக கொள்ளப்படுவது தாளங்குழி முருகமூர்த்தி ஆலயம், ராசாப்பாவிட்டு வைரவர் ஆலயம், முங்கோடை முருகன் ஆலயம், உச்சில் அம்மன் ஆலயம் என்று இந்த 4 ஆலயங்கள் இந்த ஆலயத்தினுடைய கிளை ஆலயங்களாக கருதப்படும். இந்த ஆலயங்களிலே இந்த ஆலயத்திலே பூசை செய்கின்ற குருக்கள் மார்தான் அந்த ஆலயங்களிலும் செய்வார்கள். அதே போன்று ஒரு காளி கோயில் ஒன்று இருக்கிறது. சரஸ்வதி வித்தியாலயத்துக்கு அண்மையிலே ஒரு புரட்டஸ்தாந்துக்குரிய சேர்ச் ஒன்று இருக்கிறது. இவைதான் இந்த கிராமத்திலே இருக்கின்ற ஆலயங்கள். இந்த கிராமத்தின் வடபகுதியிலே ஒரு சில கிறிஸ்தவ குடும்பங்கள் வாழ்கிறார்கள். இப்பொழுது அங்கே இருக்கின்றவர்கள் இந்த பிரதேசத்திலே நிலங்களை வேண்டி ஒரு சில கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஆரம்ப காலத்திலே இந்த கிராமம் முழுக்க சைவ சமயத்தை கைக்கொள்ளுகிற இந்த ஆலயத்திலே வழிபாடு செய்கின்றவர்களை கொண்டே இந்த கிராமம் உருவாக்கப்பட்டது. இந்த ஆலயத்திற்கு அவர்கள் தங்களுடைய உற்பத்திகளினுடைய மிகுதியை இந்த ஆலயத்திலே ஒப்படைப்பவர்களாகவும், தங்களுடைய காணிகளை இந்த ஆலயத்திற்கு தர்மசாதனம் செய்பவர்களாகவும் அந்த காலத்திலே மக்கள் காணப்பட்டார்கள். இதற்கு அண்மையிலே ஒரு 2 தோட்டங்கள் இருக்கின்றன. ஊரி, ஆலடிவெல்லன் ஊரி தோட்டங்கள். இந்த தோட்டத்திலே விளைகின்ற பயிர்கள், இந்த தோட்டத்திலே விளைகின்ற விளைபொருட்களில் ஒரு பகுதியை இந்த விவசாயம் செய்பவர்கள் தாமாகவே ஆலயத்துக்கு இனாமாக வழங்குவார்கள். புதிது உண்ணுகின்ற போது இந்த ஆலயத்திலே இருக்கின்ற நெல் இந்த ஆலயத்துக்கு அண்மையிலே உள்ள விவசாய பொருட்களை வைத்துக்கொண்டே புதிது உண்ணல் நிகழ்வு மிகவும் பிரபல்யமான முறையிலே நடைபெறும். எனது பெயர் கானா உகந்தன். நான் மத்தொனி இளைஞர் விளையாட்டுக் கழகத்தினுடைய செயலாளர். நமது மத்தொனி கிராமத்தினை பொறுத்தவரையில் நமது கிராமத்துக்குள் 3 விளையாட்டுக் கழகங்கள் இயங்கி வருகின்றன. ஒன்று மத்தொனி இளைஞர் விளையாட்டுக் கழகம், மற்றது நவசக்தி விளையாட்டுக் கழகம், மற்றது மகேசன் விளையாட்டுக் கழகம். இந்த 3 கழகங்களினுடைய பிரதான விளையாட்டாக துடுப்பாட்டம், உதைபந்தாட்டம், வலைப்பந்தாட்டம் போன்றன காணப்படுகின்றன. உண்மையிலே சமூகத்தினுடைய கீழ்கட்டுமானங்களை உயர்த்துவதற்காக முக்கிய பங்கு வகிக்கின்றது விளையாட்டு கழகங்கள். நமது இளைஞர்கள் முறை தவறி வேறு வழிகளுக்கு செல்வதனை தடுப்பதற்கு ஒரு முக்கிய பங்காக இருக்கின்றது. நமது கழகமானது சுமார் 1 தசாப்த காலமாக இல்லாமையினால், நிரந்தர மைதானம் இல்லாமையினால் கழகமானது விளையாடுவதற்கு பெரிய சிரமத்திலே மற்ற கழகங்களில் சென்று விளையாடி வந்தது. அதனை அறிந்து எமது புலம்பெயர் உறவுகள் தங்களுடைய நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நமக்கு சொந்தமாக விளையாடுவதற்கு இந்த கிரவுண்டினை வேண்டி தந்திருக்கின்றார்கள். இன்று எமது இளைஞர்கள் பிரதேச செயலகங்களினால் நடத்தப்படுகின்ற விளையாட்டுகளாக இருக்கட்டும், கழகங்களுக்கு இடையிலே நடத்தப்படுகின்ற விளையாட்டுகளாக இருக்கட்டும், அனைத்திலும் பங்கு பெற்றி ஒரு முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது.
குறிப்பாக இந்த இடர்காலங்களிலே எமது கழகங்கள் எமது கிராமத்தில் உள்ள அனைத்து கழகங்களும் இந்த கொரோனா நிவாரண பணியினை புலம்பெயர் சொந்தங்களிடமிருந்து பெற்று பல வறிய மக்களுக்கும் உதவி செய்திருக்கின்றன. எமது கழகத்தினுடைய வளர்ச்சியை பார்க்க போனால் முன்னே ஒரு 10 வருட காலங்களுக்கு முன்பு கழகமானது உயர்ந்த இடத்தில் இருந்து நாட்டில் ஏற்பட்டுள்ள அந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக கழகத்தில் உள்ள அனைத்து வீரர்கள், கூடுதலான வீரர்கள் புலம்பெயர் நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தமையினால் கழகம் முற்றுமுள்ளதாக சீரழிந்த நிலையிலே இன்று எமது இளைஞர்களுக்கு ஒரு பொழுதுபோக்குக்காகவும் அவர்கள் தங்களுடைய பாடசாலைகளில் தங்களுடைய திறமையினை வெளிக்காட்டுவதற்காகவும் ஒரு உன்னத சேவையை செய்வதற்காக எமது கழகங்கள் இருக்கின்றன. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி மூலமாக மத்தோணி கிராமத்தை நோக்கி வந்திருந்தோம். மத்தோணி கிராமத்திலே இருக்கக்கூடிய அத்தனை சிறப்பான விஷயங்களையும் நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். குறிப்பாக இங்கே இருந்திருக்கக்கூடிய இந்த இடங்களை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய இந்த விளையாட்டு கழகங்கள் சார்ந்த விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த ஒரு மைதானத்தையும் அங்கே விளையாடி கொண்டிருக்கின்ற சிறுவர்களையும் அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதை தாண்டி இந்த விளையாட்டு கழகங்கள் சார்ந்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த செயற்பாடுகள் தொடர்பாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய முன்னேற்றத்தில் எவ்வளவு தூரம் இந்த விளையாட்டு கழகங்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றன, இந்த விளையாட்டு கழகங்கள் மூலமாக இந்த இளைஞர்களுக்கு எவ்வளவு நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்றன என்று சொல்லியெல்லாம் நீங்களும் கேட்டு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். பொதுவாக ஒவ்வொரு கிராமங்களுக்கும் அந்த கிராமங்களை சார்ந்து வெளிநாட்டிலே வசிக்கக்கூடியவர்களினுடைய பங்களிப்பின் மூலமாக பலவிதமான அபிவிருத்திகள் நடைபெறுவதை நாங்கள் வேறு பல கிராமங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போலதான் இந்த ஒரு மத்தோணி கிராமத்தை பொறுத்த வரைக்கும் புலம்பெயர் தேசத்து உறவுகளின் உதவியினால் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த கழகங்கள் அவை சார்ந்த செயற்பாடுகள் எல்லாம் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்திருக்கின்றோம். இந்த விடயங்களோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடை பெற்றுக் கொள்ள போகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் படப்பிடிப்பிலே இணைந்து கொண்டிருந்த கபில் மற்றும் ரஜிந்தனுடன் விடைபெற்று செல்லும் நான் மித்து கே ராஜா. இன்று மாலை 6 மணிக்கு உங்கள் IBC தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.